வணக்கம். இன்னைக்கு தீப்ஸ் தமிழ் கிச்சன்ல நம்ம பார்க்க போற ரெசிபி வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் ரெசிபி சாக்லேட் டிப்ட் ஹாட் இன் கேக் பாப்ஸ். ஸோ உங்களுக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும், கேக்கும் ரொம்ப பிடிக்கும், அதை யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரெசிபி ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வேலண்டைன்ஸ் டேக்கு மட்டும்தான் செய்யணும் இல்லைங்க, கிறிஸ்மஸ்க்கு செய்யலாம், நியூ இயர்க்கு செய்யலாம், இல்லை உங்களுக்கு எப்போ டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரெசிபி சாக்லேட் யூஸ் பண்ணி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ அது செய்யலாம். ஈவன் உங்களுக்கு குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களோட பர்த்டே பார்ட்டிக்கு கூட இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் உங்களுக்கு ஒரு பேசிக் ஸ்பாஞ்ச் கேக் வேணும். நீங்கள் வீட்டில் கூட செஞ்சுக்கலாம், இல்லை டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் கடையிலேருந்து கூட ஸ்பாஞ்ச் கேக் வாங்கிட்டு வந்துக்கோங்க. உங்களுக்கு வீட்டில் செய்ய போகிறீங்கன்னா நான் ஆல்ரெடி பேசிக் ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபி போட்டிருக்கேன், அந்த ரெசிபியை பார்த்து கூட நீங்கள் செஞ்சிடலாம். இந்த வீடியோ தம்ப்நெயிலை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், டேரெக்ட் லிங்க் இருக்குது. ஸோ இப்போ இந்த கேக்கில் நான் ஒரு 3/4 வாசி மட்டும் இந்த கேக் பாப் செய்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கேக் வாங்கிட்டு இல்லைனா கேக் செஞ்சுக்கோங்க. அதை இந்த மாதிரி உதிரியாக பண்ணிக்கோங்க. நம்ம இட்லி உப்புமாலாம் செய்கிறதுனா பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி க்ரம்பிளாக அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது நெக்ஸ்ட்டு நாம் ஹாட் அண்ட் ஷேப் இல்லை பால் ஷேப்பில் நம்ம ஷேப் பண்ணோம். ஸோ ஷேப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பைண்டிங் இருக்கணும். அதுக்காக நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் ஆட் பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் மாய்ஸ்சர் இருந்தால் தான் நம்மளால் எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் செய்ய முடியும். ஸோ ரொம்ப அதிகம் பால் ஆட் பண்ணிடாதீங்க, அப்புறம் ரொம்ப லூஸாக ஆகிடுச்சுன்னா உங்களால் சாக்லேட்டில் டிப் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு 2 கப் உதிரியாக இருக்க கேக் மிக்சர் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 1.5 டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணால் போதும். ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம லட்டெல்லாம் பிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக நீங்கள் பிடிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் ஏதாவது ஷேப்ஸ் ட்ரை பண்ணோம், கிட்ஸ்க்கு செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் குக்கி கட்டர் யூஸ் பண்ணி அந்த மாதிரி ஷேப்ஸ் எல்லாம் செஞ்சுக்கலாம். ஸோ நான் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் ரெசிபி அப்படின்றதுனால ஹாட் அண்ட் ஷேப் யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு ஹாட் அண்ட் குக்கி கட்டர் எடுத்துகிட்டு அந்த கேக் மிக்சர் உள்ளுக்குள்ளே ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு நல்லா எல்லா பக்கமும் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த எட்ஜஸ்லலாம் கேப் இருக்கக்கூடாது. கேப் இருந்ததுன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஹாட் அண்ட் ஷேப் வராது. ஸோ கேப் இல்லாமல் நல்லா ப்ரெஸ் பண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அதை ரெடி பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே உங்களுக்கு என்னென்ன ஷேப் வேணுமோ அதிலெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நம்ம இந்த டிக்காஸ் அதெல்லாம் செய்யறதுன்னா இந்த உடன் ஸ்கீவர்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஸ்கீவர்ஸ் எடுத்துகிட்டு அதை இந்த கேக்கில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப பொறுமையாக செய்யணுங்க, இல்லைனா கேக் பிரேக் ஆகிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த கேக் பாப்ஸ் ஸ்லைட்டாக கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் சாக்லேட்டில் டிப் பண்ணும்போது அது உடையாது. அதுக்கு நம்ம ஒரு 30 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஸோ இப்போ நான் இதை ஒரு 30 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். ஸோ 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம சாக்லேட் மெல்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு சாஸ்பேனில் தண்ணி எடுத்துகிட்டு உங்கள் ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கிற சமயத்தில் உள்ள ஒரு ஹீட் ப்ரூஃப் பவுல் வச்சுக்கோங்க. அது மேலே அந்த பவுலுக்குள்ளே கொஞ்சமாக சாக்லேட், ஒயிட் சாக்லேட் இல்லை டார்க் சாக்லேட் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை சாக்கோ சிப்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைனா கேண்டி மெல்ஸ் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் ஒயிட் சாக்லேட் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை உள்ளுக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா அப்படியே ஃபுல்லாக உருக்கிடும். ஸோ இது டபுள் பாயிலிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணிக்குள்ளே நம்ம பவுல் வச்சு சாக்லேட்டை மெல்ட் பண்ணுறது. ஸோ அது நல்லா ஃபுல்லாக மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா அதில் ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுக்கு சாக்லேட் ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் இல்லை பட்டர் அது மட்டும்தான் நீங்கள் சாக்லேட் கூட ஆட் பண்ணணும். உங்களுக்கு டைல்யூட் பண்ணணும்னு நினச்சிங்க, ரொம்ப திக்காக இருக்குது டைல்யூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆயில் இல்லைனா பட்டர். தண்ணி எந்த ஒரு சிச்சுவேஷன்லேயும் சிங்கிள் ட்ராப் கூட ஆட் பண்ணிடாதீங்க. சாக்லேட் ரொம்ப ஹார்ட் ஆகிடும், அதே சமயம் உங்கள் ரெசிபி ஸ்பாயில் ஆகிடும்.
ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் சாக்லேட் வச்சுருக்கேன். அதாவது அந்த மெல்ட் பண்ண ஒயிட் சாக்லேட்டில் கொஞ்சமாக எடுத்து அதில் ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் தனியாக எடுத்து அதில் பிங்க் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எந்த கலர் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒயிட் சாக்லேட் இங்கே இருக்குது. அப்புறம் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் டெக்கரேட் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன், கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ். அப்புறம் வந்து துருவன தேங்காய், அப்புறம் கொஞ்சம் சுகர், இதெல்லாம் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நாம் ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த கேக் பாப்ஸ், அதை வந்து எடுத்து இந்த மெல்டட் சாக்லேட்டில் இந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. ஸோ அது ஃபுல்லாக டிப் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஸ்பூன் யூஸ் பண்ணி கூட கவர் ஆகாத இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா சாக்லேட் கவர் ஆகிற மாதிரி அந்த கேக் பாப்ஸை டிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அதை டெக்கரேட் பண்ணலாம். ஸோ ரெட் கலர் அப்படின்றதுனால மேலே ஒயிட் இருந்தால் கொஞ்சம் பார்க்க நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ நான் வந்து கொஞ்சமாக கிரேட்டட் கோகோனட் எடுத்து துருவன தேங்காய் இருக்கு இல்லையா, அதை எடுத்து அதை வந்து மேலே அப்படியே போட்டிருக்கேன். ஸோ ஒரு பக்கம் போட்டு இன்னொரு பக்கம் அப்படியே போடாமல் விட்டுட்டேன். இது வந்து உங்களுக்கு பார்க்க நல்லா ஸ்னோயி லுக் இருக்கும், அதே மாதிரி சாப்பிடும்போது நல்லா ஸ்பான்ச்சியாகவும் இருக்கும். ஸோ இன்னொரு கேக் பாப்ஸ் எடுத்துகிட்டு அதையும் நான் ரெட் சாக்லேட்லேயே டிப் பண்ணியிருக்கேன். அதை வந்து உங்கள் ஒயிட் சாக்லேட் இருக்குது இல்லையா, அதை எடுத்து டெக்கரேட் பண்ணலாம். சிம்பிளாக கொஞ்சம் ஸ்பூனில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி அப்படியே ட்ரிசில் பண்ணுங்கள் லைட்டாக, ஒரு க்ராஸ் லைன்ஸ் இருக்கிற மாதிரி. இந்த மாதிரி பார்க்கவே பாருங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ நான் செஞ்ச கேக் பாப்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா இதுதான். இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ரெட் வித் ஒயிட் அப்படின்றதுனால. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது மேலே நான் கொஞ்சமாக அந்த தேங்காய் வைக்கிறேன், பார்க்க இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒரு சாக்லேட் வந்து ஆல்ரெடி நான் பிங்க் ஃபுட் கலரில் மெல்ட் பண்ணி டிப் பண்ணி அது மேலே கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி நீங்கள் எந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக டெக்கரேட் பண்ணலாம். இன்னொன்று வந்து நான் பிங்க் ஃபுட் கலரில் பிங்க் சாக்லேட்டில் டிப் பண்ணிவிட்டு அது மேலே ரெட் சுகர்னால் வந்து உங்கள் ஒயிட் சுகர் இருக்கு இல்லையா, அதில் ரெட் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து இது மாதிரில போட்டிங்கன்னா பார்க்க அப்படியே கிறிஸ்டல் லுக் சூப்பராக இருக்கும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் அடுத்தது வந்து ஒயிட் சாக்லேட்டில் டிப் பண்ணி வச்சுருக்கேன். இது மேலே நான் வந்து ஹார்ட் அண்ட் ஷேப் வரைய போகிறேன். ஸோ அது வந்து ரொம்ப பெரிய வேலையெல்லாம் இல்லைங்க. சிம்பிளாக வந்து ஸ்பூனில் கொஞ்சமாக ரெட் சாக்லேட் எடுத்துகிட்டு அதை வந்து இது மேலே ஒரே ஒரு ட்ராப் மட்டும் இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு ஷார்ப் டூல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த 3 எட்ஜஸ் மட்டும் இந்த மாதிரி இழுத்து விட்டுருங்க. ஸோ இழுத்துட்டா ஆட்டோமேட்டிக்காக அது பார்க்க ஹார்ட் அண்ட் ஷேப் இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் நான் செஞ்ச கேக் பாப்ஸோட ஃபைனல் லுக். இது வந்து ரெட் வித் ஒயிட் சாக்லேட், அப்புறம் ஹார்ட் அண்ட் ஷேப், அப்புறம் வந்து இன்னொன்று தேங்காய், அடுத்தது ஸ்ப்ரிங்கிள்ஸ், அப்புறம் இது வந்து ரெட் கலர் சுகர். ஸோ உங்களோட க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது வேலண்டைன்ஸ் டே ரெசிபினாலும் நீங்கள் வந்து உங்கள் கிட்ஸ் பர்த்டே பார்ட்டிக்கு ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நியூ இயர் கிறிஸ்மஸ்க்கு செய்யலாம், இல்லை எப்போ வேணால் செய்யலாம். உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒன்று சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணால் மறக்காமல் அது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபேஸ்புக் பேஜில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் செய்கிற ரெசிபீஸ் எல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா. பாய்.